ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோடாடியில் இருக்க நம்மளோட டொமைனை எப்படி ஹோஸ்டிங்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல நம்ம கோடாடியில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் ஐக்கனை நான் செலக்ட் பண்ணி மை ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண டொமைன் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ மேனேஜ் ஆல்ன்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கோடாடியில் வந்து மெயினாக 2 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டொமைனை வந்து அன்லாக் பண்ணுறது. 2வது ஸ்டெப் வந்து நம்ம வந்து அத்தென்டிகேஷன் கோடை வந்து காப்பி பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முதல் ஸ்டெப் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டொமைன் வந்து லாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக வந்து ஆன்ல வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் டொமைன் வந்து லாக்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா, உங்கள் டொமைன் வந்து நீங்கள் இப்போ அன்லாக் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ லாக்குன்ற இந்த ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள், ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டொமைனை வந்து ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணால் தான் மற்ற எதனா ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து உங்கள் டொமைனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 2வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அத்தென்டிகேஷன் கோடை வந்து காப்பி பண்ணுறது. ஸோ இந்த டொமைன் நேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டொமைன் போர்ட்ஃபோலியோக்கு வந்து வந்தாச்சு. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லிட்டு வருதுல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து போயிருக்கும். ஸோ அந்த கோடை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ வெரிஃபை கோட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கோட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ கிளிக் ஹியர் டு சி தி ஆத்தரைசேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆத்தரைசேஷன் கோட் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ காப்பி பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஹோஸ்டிங்கரில் வந்து நம்ம லாகின் பண்ணலாம் வாங்க. ஸோ ஹோஸ்டிங்கரில் நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முன்னாடியே நீங்கள் ஹோஸ்டிங்கரில் ஒரு வேளை லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோடாடி ஸ்டெப்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ நீங்கள் ஹோஸ்டிங்கரை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டொமைன்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த டொமைன் நேமை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணோம். ஸோ இப்போ கோடாடியிலேருந்து ஸோ இந்த டொமைன் நேம் வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரெடி டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு இந்த க்ரீன் கலரில் வருது பாருங்கள். ஒரு வேளை அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் நம்ம பண்ணோம்ல கோடாடியில், அதை நீங்கள் பண்ணலன்னா நாட் ரெடி டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ டொமைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ₹549 வந்து சார்ஜ் பிடிக்கிறாங்க நம்மளுக்கு ஹோஸ்டிங்கரில். ஸோ கீழே இன்னொரு நோட் போட்டிருக்கு என்னன்னா, இது வந்து ரெனியூவல் ப்ரைஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நான் இந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா கோடாடியில் பிப்ரவரி வந்து வாங்கியிருந்தேன். பிப்ரவரி 12th வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இந்த டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேலிடிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, கீழே போட்டிருக்கு பாருங்க. ஸோ உங்கள் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகி ஒரு 2 மாதம் வந்து ஆகியிருக்கணும். 60+ டேஸ் வந்து ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் வேற வெப்சைட்லேருந்து கோடாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 60+ டேஸ் வந்து ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நீங்கள் இந்த டொமைன் ட்ரான்ஸ்ஃபரே வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ பர்ச்சேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் பேமெண்ட் மெத்தட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என் மொபைலை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும் இந்த டொமைனை ஹோஸ்டிங்கரில். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ டிஎன்எஸ் ரெக்கார்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஸ்விட்ச் டு ஹோஸ்டிங்கர் நேம் சர்வர் இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நேம் சர்வரை வந்து கோடாடியிலேருந்து இப்போ ஹோஸ்டிங்கருக்கு வந்து மாற்றுறோம். ஏன்னா நம்ம டொமைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால. உங்களுக்கு வந்து அதே நேம் சர்வர் வேணுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம எதுவும் டச் பண்ண தேவையில்ல. ஸோ கன்ஃபார்ம் அப்படின்றத சொல்லிடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம காப்பி பண்ண அந்த ஆத்தரைசேஷன் கோடை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ சப்மிட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போ இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன போட்டிருக்குன்னா டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடியறதுக்கு 5 to 7 பிஸ்னஸ் டேஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ கண்டினியூ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டொமைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கம்ப்ளீட்டட்ன்ற ஸ்டேட்டஸ் வந்து வந்துடும். ஸோ மேக்ஸிமம் 7 டேஸ் சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோ நாள் வந்து ஆகாது. ஒரு 4 to 5 டேஸ்லேயே வந்து வந்துடும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே வந்து வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு டொமைனை வந்து கோடாடியிலேருந்து ஹோஸ்டிங்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன வேர்ட்பிரஸ் ரிலேட்டட் டாபிக் நான் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லேருந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.